சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலைகான் 2007ல் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது உண்மை சம்பவத்தின் பேரில் எடுத்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஷேக் நசீர்ங்கிறவர் அவர் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு வீடியோ பார்லர் நடத்துகிறாரு. அந்த வீடியோ பார்லரில் ஜாக்கி சான், ப்ரூஸ் லீ, சார்லி சாப்ளின் போன்றவருடைய படங்கள் எல்லாம் எடிட் பண்ணி ஒன்னாக்கி படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பைரசின்னு போலீஸ் பிடிக்கவும் நாமளே ஏன் படம் எடுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹிந்தி படங்களை பரோடி பண்ணி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நல்லாவும் ஓடுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஆனாங்க, அவங்க சேர்ந்து எப்படி போன் படமாக ஒன்று எடுத்தாங்கங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 90s காலங்களில் நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க. வீடியோ பார்லர், ஹிந்தி படங்கள், இந்தியன் படங்கள்லாம் எப்படி பார்த்தாங்க அதை ஒரு காமெடி சென்ஸோட இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய அடுத்த ப்ளஸ் பாயிண்ட், ஒரிஜினல் மூவிஸை எழுதி கொடுக்கணும்னு அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாசிரியர் ஃபரோக்கும் அவருக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தோட ஹீரோ நசீர் ஷேக் பரோடி மூவிஸ் எடுக்கணுங்கிற தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு இடையில நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில நடக்கிற ஈகோ, இதுக்கு இடையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அவங்கள ஒருத்தரை ஒரு ஹீரோவாக்கி அவர் அந்த படத்தை பார்க்கும்போது அவர் கூட சேர்ந்து இவங்கெல்லாம் தேட்டரில் பார்க்குற சீன் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். இந்த படத்தோடைய மைனஸ் என்னன்னா, காமெடி, ரொமான்ஸ், எமோஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், கேமரா ஒர்க், ரெட்ரோ பீரியட்டை கொண்டு வந்த செட் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உண்மையான சம்பவத்தில் ஹீரோவாக நடித்த கேரக்டர் இறந்துருவாங்க. பட் அந்த மாதிரி ட்ராஜிக்காக முடிக்காமல் ஹாப்பி மொமெண்ட்டாக முடித்தது படத்துடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். படத்தில் 5-6 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இருந்தாலும் ஒரு 2-3 பேரோட கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். படம் ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளை நல்லாவே என்கேஜ் பண்ணும். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.